என் சுயநலத்துக்காக, என் சந்தோஷத்துக்காக நான் சுசீலாவுக்கு ஒரு பெரிய கொடுமையை செஞ்சிருக்கேன். அந்த பாவத்தை மன்னிப்புங்கிற ஒத்த வார்த்தையால கழுவிட முடியாது. என் உயிரையே கொடுத்தா கூட அவ இழந்த வாழ்க்கைய, அவ இழந்த சந்தோஷத்தை என்னால திருப்பி தரவே முடியாது. அவகிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டா அவளுக்கு ஒரு சின்ன ஆறுதலாவது இருக்கும்ல. அதனாலதான் சுசீலாவை பார்க்கணும்னு தவிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் கண்ணு கலங்கிருக்க? இப்ப நீங்க சொன்னது உங்க கதை மட்டும் இல்ல. பொக்கிஷத்தை அவனை விட பெரிய ஆபீசர் ஆக்கி அந்த ஆள் முன்னால கூட்டு போய் நிறுத்தணும்னு மனசுல ஒரு வைராகியத்தை எடுத்துக்கிட்டேன். என் வைராகியத்துல ஜெயிக்கிற நாளுக்காக தான் உசுரை புடிச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாலேயே நீதான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. மயிலு, மயிலு, சார் என்னாச்சு உனக்கு? என் கதையை கேட்டு நீ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆயிட்ட? ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது, ஆனா பாதியிலே நிறுத்திட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க சொல்றத கேட்கும் போது என்னையே அறியாம கண்ணு கலங்கிடுச்சு. கேட்ட உனக்கே கண்ணு கலங்கிருச்சுன்னா அந்த வேதனை அனுபவிச்ச சுசீலாவுக்கும் என் பொண்ணுங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? மற்றவங்களை விட என் கடைசி குழந்தைக்கு நான் செய்ய நினைச்ச பாவம் இருக்குதே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை தீர்க்கவே முடியாது மயிலு. மயிலு, முக்கியமான அவளை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சுசீலாவோட கடைசி பொண்ணு நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அவ எப்படி இருந்தா? என்ன மாதிரி இருந்தாளா இல்ல அவங்க அம்மா மாதிரி இருந்தாளா? மயிலு, பதில் சொல்லு மயிலு, அவளை பாத்தியா இல்லையா? பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இருந்தாங்க. அப்படித்தான் இருப்பா. அவளுக்கு இப்போ உன் வயசு தான் இருக்கும். பச்சை குழந்தை. அவ முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. என் கையால அவளை தூக்கல, கையில் எடுத்து கொஞ்சல. பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சதுமே நான் அவளை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அவளை தூக்கி போட்டுங்கிறது தான். சுசீலாவுக்கு நான் செஞ்ச துரோகம் பெருசுன்னா, ஆனா அவளை கூட நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கிற தைரியம் இருக்குது. ஆனா என் கடைசி பொண்ண எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பார்ப்பேன்? அவ முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? சுசீலா நிச்சயமா எப்படியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிதான் வளர்த்திருப்பா. அவ என்ன பார்க்கிறப்ப அப்பான்ற நினைப்பும் பாசமும் எப்படி இருக்கும்? என்ன கொல்ல பார்த்த கொலகாரம் தானே நீன்ற கோபம் தானே அவ கண்ணில் தெரியும். அத நேருக்கு நேர் பார்க்கிற தைரியமும் சக்தியும் எனக்கு இல்லாம இல்லை. ஆனாலும் என் கடைசி பொண்ண மயிலு, அவ பேரு என்னன்னு தெரியுமா?
தெரியல சார், நான் கேட்கல. என்ன மயிலு, அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோவாவது எடுத்தியா நீ? சாரி சார், எனக்கு தோணல. ச்சே! சரி விடு, அதான் அவங்கள எல்லாத்தையும் நேர்லயே பார்க்க போறேன்னு. மயிலு, என் மொத்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சுசிலாவை பார்க்க போலாமா? சாரி சார், அந்த அம்மா உங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மயிலு, என்ன விளையாடுறியா? நீ சுசீலாவை காட்டுவேன்ற நம்பிக்கையில தானே நான் என் கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து அவளை நான் பார்க்க முடியாது சொன்னா என்ன அர்த்தம்? சார், இது என்னோட முடிவு இல்ல சார், அவங்களோட முடிவு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சுசீலாவை பார்த்தே ஆகணும். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன இப்பவே கூப்பிட்டு போ. முடியாது சார், உங்களை பார்க்கவே இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அத மீறி நான் உங்களை கூட்டிட்டு போனா அவங்க உயிரையே விட்டுருவேன்னு சொல்றாங்க. சார், இது அவங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இப்பவே உங்களை அம்மா பாத்துட்டாங்கன்னா தன்னோட வைராக்கியத்துல தோத்துடுவாங்கப்பா. உங்க முன்னாடி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்னுதான் அவங்க இத்தனை காலமா போராடினாங்கப்பா. அந்த போராட்டம் வீணா போயிடக்கூடாது. அம்மா ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க தான் என் அப்பான்ற உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மயிலு, 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 இப்போ உங்ககிட்ட நான் சண்டை போடுற நிலைமையிலயோ உனக்கு கட்டளை இடுற நிலைமையிலோ நான் இல்ல மயிலு. எப்படியாவது நீ தான் சுசீலாவை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும். என் குழந்தைகளோட என்ன சேர்த்து வைக்கணும். செய்தியா மயிலு? முயற்சி பண்றேன் சார், நான் வரேன். மயிலு வா, நானே டிராப் பண்ணிடுறேன் உன்னை. பரவாயில்ல சார், எனக்கு கொஞ்சம் நடக்கணும் போல இருக்கு. நானே போய்க்கிறேன். மயிலு, அத்துவான காட்டுல நீ எப்படிமா தனியா போவ? நீங்க கொள்ளணும்னு நினைச்ச பொண்ணே உங்க உதவி இல்லாம வளர்ந்து பெருசாயிடுச்சு. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேனா சார்? நீங்க கொள்ளணும்னு நினைச்ச பொண்ணே உங்க உதவி இல்லாம வளர்ந்து பெருசாயிடுச்சு. நான் தனியா இங்க இருந்து போக மாட்டேனா சார்? அண்ணே, அண்ணே, யாருங்க நீங்க? யார பார்க்கணும்? கோபி அண்ணன் இல்லைங்களா? அவரு வெளியே போயிருக்காரு. நீங்க? நான் அவர் ஃப்ரெண்டு சண்முகத்தோட சம்சாரங்க. அண்ணன் எப்போ வருவாரு? எப்படியும் நைட் ஆயிடுங்க. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, அவர் வந்ததும் நான் சொல்றேன். நான் என்னன்னு சொல்றதுங்க, புலிகிட்ட தப்பிச்சு நரிக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதையாயிடுச்சு என் புருஷனோட கதை. அண்ணன் தான் ஏதாவது செஞ்சு அவர் வெளியில கொண்டு வரணும். இல்லனா நானும் என் பிள்ளைங்களும் நாதியத்து போயிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்க பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. கோபி அண்ணன் சொன்னாருந்தான் என் புருஷன் ஒரு கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனாரு.
நாள்லயே அவரை ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடுறேன்னு அண்ணன் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அவர் வெளியில எடுக்கல. அண்ணனுக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் பிள்ளைங்க ரெண்டும் அப்பா எங்க எப்ப வருவாருன்னு கேட்டுட்டே இருக்குதுங்க. ஊருக்கு போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாருன்னு நானும் எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேங்க. சின்ன பிள்ளைங்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும் சொல்லுங்க பாப்போம். 2 பேருக்குமே அப்பானா அவ்வளவு உயிர். அப்பா அப்பானா அதுங்க ஏங்கி தவிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அண்ணன் ஏன் என் புருஷனை இன்னும் வெளியில எடுக்கல? ஏதாவது பிரச்சனையா? அவர் எப்ப வெளியில வருவாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அண்ணனை நேர்ல பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுங்க. அவர் வீட்டுக்கு வந்ததும் நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். அண்ணன் நேர்ல வரலனாலும் பரவாயில்ல, போன்லயாவது என்கிட்ட பேச சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அண்ணன் தான் என் புருஷனை இதுல இழுத்து விட்டாரு. அண்ணன் தான் அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நான் அவரை தான் நம்பி இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க அவரோட சம்சாரமா? ஆமாங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்க கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எனக்கு இந்த உதவி செய்யுங்க. கண்டிப்பாங்க. நான் அவரை உங்ககிட்ட பேச சொல்றேன். சரிங்க, நான் வரேன். மலரு, யாருமா அது? அது யாரோ ஒரு அம்மா அட்ரஸ் கேட்டுட்டு போறாங்கம்மா. வேற ஒண்ணும் இல்ல. நான் மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மயிலு, என்ன மயிலு இந்த நேரத்திலே வந்துட்ட? மயிலு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ போ. போ. மயிலு, காஃபி குடிக்கிறியாம்மா? வீட்டுக்கு யாரும் கூட்டிட்டு வரணும்னு ஒரு தராதரம் வேணாமா? அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அந்த ஆளு உள்ளகில வந்துட போறாரு. வந்த என்னமா? அந்த ஆள் தப்பானவருடி. அந்த ஆள் இந்த வீட்டு பாசப்படி மிதிக்கிறது எனக்கு பிடிக்கல. அந்த ஆள் இங்க இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலடி. அந்த ஆள் முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. நான் நம்ப மாட்டேமா. வேற ஏதோ காரணம் இருக்கு. நீ எதையும் மறைக்கிற. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தாலே நீ ஏமா ஓடி ஓடி ஒளியிட? உனக்கும் அவருக்கும் என்னதாமா பிரச்சனை? நீ ஏன் அவர் முன்னாலேயே வர மாட்டேங்கிற? மயிலு, மயிலு, இந்தாம்மா. ஏமா இன்னும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க?
அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லா உண்மையும் வெளியே வந்துடுச்சுன்னு நீ நினைக்கிறியாமா? இப்ப புதுசா இன்னொன்னும் தெரிஞ்சிருக்குமா? நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மயிலு. எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. நான் சுந்தரத்தை பாத்துட்டேம்மா. இப்ப கூட சுந்தரம்னு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டியாமா? அதான் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எதுவும் மிச்சம் வைக்கலையே மயிலு. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்ட அத சொல்ல. கோமதி தான் சுசிலாங்கிறத கண்டுபிடிச்ச மாதிரி குருமூர்த்தி தான் சுந்தரங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. மயிலு, உனக்கு எப்படி இதெல்லாம்? அவரே ஒத்துக்கிட்டாருமா. நான் தான் சுந்தரம். என் கதையதான் பொய்யான பேர்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தேன். எந்த குழந்தைய முகத்தை கூட பார்க்காம தூக்கி போட சொன்ன அயோக்கிய, எந்த தப்புமே செய்யாத என் பொண்டாட்டிய விலகி போச்சுன்னு படுவாவின். அப்படின்னா நான் தான் சுசிலா, நீதான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? நான் சொன்னதுக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. எங்க அம்மாக்கு என்ன படிக்க வச்சு வளர்க்க மக்கள் மனுஷகிட்டே காட்டிட்டு வந்திருக்கல நீ. இருமா, ஏன் பதற? நான் சொன்னாதானமா தெரியும். நான் உன்னை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ எதுவுமே அவர்கிட்ட சொல்லலமா. நான் சொல்லவும் மாட்டேம்மா. ஏன்னா அவர் தான் அப்பான்னு உறவு கொண்டாடுறதை விட என் அம்மாவோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா. என்ன தூக்கி எறிஞ்ச அவரை விட எனக்காக வாழ்க்கையவே தூக்கி எறிஞ்ச நீதாம்மா எனக்கு பெருசு. வைராக்கியம் தாம்மா எனக்கு பெருசு. உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல, யாரும் முக்கியம் இல்லம்மா. அப்பா இல்லாம இத்தனை வருஷம் வாழ்க்கைய கடந்து வந்த மாதிரி மீதி இருக்கிற வாழ்க்கையும் நான் கடந்து போயிடுவேன். அம்மா, ஆனா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதும்மா. ஏற்காடு ஸ்டேஷன்லயே நீ அப்பாவை பாத்துட்ட. அவர் கண்ணுல மாட்டிட கூடாதுன்னா அவர் முன்னால வராம நீ தப்பிச்சுட்டே இருந்திருக்க. அவர் ஸ்டேஷன்ல நான் வேலை செய்ய கூடாதுன்னு என்ன தடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அதானம்மா.